பகல் பொழுதிலே நம் வீடுகளுக்கு பலர் வந்திருப்பார்கள், போயிருப்பார்கள். எத்தனையோ விதமான எதிர்மறையான அதிர்வுகள் நம் வீடுகளுக்குள்ளே வந்திருக்கும். குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இந்த எள் எண்ணெயை விளக்கிலே ஊற்றி ஏற்றி வைக்கும் போது அந்த எள் திரியிலே பட்டு எரிந்து வெளிப்படக்கூடிய புகை வீட்டுக்குள்ளே பரவும் போது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் எல்லாம் அகன்று போகும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். திரி எண்ணிக்கை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். 1 திரி, 2 திரி, 3 திரி, 4 திரி, 5 திரி என்றெல்லாம் திரிகளின் எண்ணிக்கையை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். இந்த எண்ணிக்கைக்கு அவரவர் மனம் போன போக்கிலே விளக்கத்தை சொல்லுகிறார்கள். பெரும்பாலும் கிழக்கு மற்றும் மேற்கிலே 2 திரிகளை போட்டு விளக்கேற்றுவது நல்ல பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. 1 திரி அல்லது 3 திரி என்பது வேண்டாம் என்றும் சொல்லப்படுவது உண்டு. 5 திரிகளை கொண்டு விளக்கேற்றுவது நன்மை பயக்கும் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய வீடுகளிலே இருக்கும் குத்து விளக்குகளிலே 5 முகம் இருக்கும். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு என்கிற 4 முகத்தை உச்சரித்து 5வதான முகத்தை ஈசான திக்கை நோக்கி வைத்து விளக்கேற்றுவார்கள். இப்படி விளக்கேற்றுவது குலதெய்வத்தின் ஆசியை பெற்றுத்தரும் என்பது பொதுவான நம்பிக்கை. எள் எண்ணெய் கொண்டு ஏற்றப்படக்கூடிய தீபத்திலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய அந்த எள்ளின் புகையானது மனிதர்கள் சுவாசிக்கும் போது உடலிலே ஏற்படக்கூடிய அசதி, சோர்வு ஆகியவற்றை அது போக்குகிறது என்று நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். நுரையீரலுக்குள்ளாக இந்த எள் எரிந்த புகை என்பது போகும்போது நுரையீரல் பலமாகவும் திடமாகவும் மாறும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் கண்டுபிடித்தார்கள். பொதுவாக ஒருவருக்கு உடலிலே அசதி, சோர்வு அதிகமாக இருக்கிறது என்றால் அவருக்கு எள் உருண்டை, எள் கலந்த பலகாரங்களை அதிகமாக உண்ணும்படி கொடுக்க சொல்வார்கள். ஒரு பெண் பூப்பெய்தி விட்டாள் என்றால் அவளுக்கு 30 நாட்களுக்கு கருப்பு உளுந்து கொண்டு தயாரிக்கப்பட்ட களியும் அதிலே ஊற்றி சாப்பிடுவதற்கு நல்லெண்ணெயும் அதிகமாக கொடுத்தார்கள். இந்த கருப்பு எள் மற்றும் கருப்பு உளுந்து கலந்த உணவை உண்டு வரும்போது பெண்ணின் கூபக எலும்பு, அதாவது இடுப்பு எலும்பு என்பது திடமாகி பலமாகி போகும்.